السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரிய கிருபையினால் இந்த பூமியுடைய மேற்பரப்பில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ் வழங்கிய மார்க்கத்தை பற்றி சில பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் குமரி மாவட்டம் குளச்சலில் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் சார்பாக ஒரு ஈமானி அமர்வு என்ற ஒரு தலைப்பில் முத்தாய்ப்பாக 3 தலைப்புகளை கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் 2 பெருந்தகைகள் உரையாற்றி சென்று விட்டார்கள். 3வதாக நான் வந்து நிற்கிறேன். 4 மணிலிருந்து ஆரம்பித்த இந்த கூட்டம் கிட்டத்தட்ட 8 ஆயிடுச்சு. எல்லாம் களைச்சு போயிருப்பீங்க. முதல் முறைக்கு பிறகு டீ கொடுத்தா உங்களை ஒரு மாதிரியான செஞ்சிருப்பாங்க, சுறுசுறுப்பாக்கி இருப்பாங்க. 3வது பேரும் தண்ணி கொடுத்து தண்ணி காட்டுறீங்க. ஆக ரொம்ப நேரம் இழுக்காம சுருக்கமாக என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரித்தாளர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது எதற்காக வாழ்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு வாழாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக அமைந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கேட்கிறான், அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன் வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை இந்த உலகத்தில் எந்த நோக்கமும் இல்லாமல் வீணுக்காக விளையாட்டுக்காக படைத்தோம் நினைத்துக் கொண்டீர்களா? மீண்டும் நம்மிடம் நீங்கள் திரும்பி வராமல் இருந்து விடுவீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் கேட்கிறான். ஆக அல்லாஹ் நம்முடைய நோக்கத்திற்கு படைச்சிருக்கிறான். அந்த நோக்கம் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தாலும் அந்த நோக்கத்தை அல்லாஹ் தான் சொல்லி தரணும், நாம கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் நோக்கத்தை சொல்றான். என்ன சொல்றான்? வமா ஸலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்கள் ஜின்கள் இவர்களை நான் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காகவே படைத்தேன் என்றான். இப்படி கட்டுப்பட்டு வாழ்வதில் தான் மனிதனுடைய வெற்றி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரித்தாளர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அவர்கள் எந்த தரப்பை எந்த துறை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறார்கள். படிக்கக்கூடிய மாணவன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிறார். ஒரு வியாபாரி வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறார். யார் யார் எந்தெந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த துறைகளில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் எந்த வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த வெற்றி நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாணவர் எவ்வளவு பெரிய கோல்டு மெடலிஸ்டா இருந்தாலும் கூட
எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? கொஞ்ச நாளைக்கு தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷமும் துக்கமும் நிரந்தரமானது அல்ல, எல்லாமே தற்காலிகமானவை தான். எனவே எது உண்மையான சந்தோஷம், எது உண்மையான வெற்றி என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த வெற்றியை நோக்கி நாம் நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். உண்மையான வெற்றி என்ன? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறானோ அவன் தான் வெற்றியை பெற்றான். அப்போ நரகத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும், சொர்க்கத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும், சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் உண்மையான வெற்றி. இந்த வெற்றிக்கான வழி என்ன, எப்படி இந்த வெற்றியை பெற முடியும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அடிக்கடி இந்த வசனத்தை நீங்கள் செவியேற்றிருப்பீர்கள். வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. சாதாரண வெற்றி இல்ல. யார் அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றியை, வெற்றி மட்டும் சொல்ல, மகத்தான வெற்றி அடைந்து கொண்டார். எனவே மறுமையில் சொர்க்கம் என்ற அந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டுமானால், நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஒரே வழி. என்ன வழி? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு தான் நாம் போக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 3 தலைப்பு பாருங்க. முதல்ல என்ன இருக்கு? இறுதி வரை ஏகத்துவம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆச்சரியமூட்ட மன்னர். ஆக்சுவலி எப்படி வரணும்னு தெரியுமா? முதல்ல இறுதி வரை ஏகத்துவம் இருக்கணும். ஏகத்துவம் இருந்தா தான் மன்னரின் ஒழுங்குக்கு பதில் சொல்ல முடியும். மன்னரின் ஒழுங்கு பதில் சொன்னா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இதுதான், இப்படிதான் வரணும். ரூட் கொஞ்சம் மாறி போச்சு, அவ்வளவுதான். என்ன பைபாஸ் போட்டு போட்டு தடுமாறுறாங்கல்ல, அதே போல இங்க பைபாஸ் போட்டாச்சு இங்க. சரி, அன்பிற்குரியவர்களே, சொர்க்கம் என்பது லேசானது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் அதற்கான தியாகங்களை அர்ப்பணிகள் கண்டிப்பாக தந்தாகும். அது இல்லாமல் சொர்க்க சோதனைகள் இல்லாமல் சொர்க்கம் இல்லாம தெளிவாக தெரிந்து கொள்வோம். இந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்? திருமறை குர்ஆன் திறந்து பார்த்தாலும் சரி, நபி மொழிகளுடைய தொகுப்பை நீங்கள் பார்த்தாலும் சரி, குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சொர்க்கம் எப்படிப்பட்டது, அதில் உள்ள உணவுகள் எப்படிப்பட்டவை, ஆடைகள் எப்படிப்பட்டவை, அவர்களுக்கு அந்த உணவுகளும் ஆடைகளும் எப்படி பராமரிக்கப்படும், அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சுகங்கள் சுகந்தங்கள் என்ன என்பதெல்லாம் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொகுப்புகளும் தெளிவாக நாம் காணலாம். நீங்க எந்த ஹதீஸ் நூல் எடுத்தாலும் சிஃபத்துல் ஜன்ன வன்னார்னு ஒன்று இருக்கு. உங்க தலைப்பு சிஃபத்துல் ஜன்ன வன்னார், சொர்க்கத்தினுடைய வர்ணனை, நரகத்தினுடைய வர்ணனை இருக்கும். திருமறை குர்ஆன் பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்ட பக்கத்துல நரகத்தை சொல்லப்பட்டிருக்கும். சொர்க்கவாசி நரகவாசி சொல்லப்பட்ட ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் அது. எனவே நரகத்திலிருந்து விடுபட வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அதுதான் நம்முடைய லட்சியம், அதுதான் உண்மையான வெற்றி என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த சொர்க்கம் என்பது எப்பொழுது அடைய முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நாம் சில கட்டுப்பாடுகளோடு வாழ வேண்டும். நம்முடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, வணக்க வழிபாடுகள் என்ன, இவற்றையெல்லாம் தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவையானால் சொர்க்கம் செல்வது நமக்கு ஈஸியாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். சஹீஹ் முஸ்லிம் பெறக்கூடிய ஹதீஸ். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமினுக்கு ஒரு சிறைச்சாலை, காஃபிருக்கு சொர்க்கம். சிறைச்சாலை கட்டுப்பாடு இருக்குமா இல்லையா? ஹலால் ஹராம் என்றெல்லாம் பேணி நம்ம வாழ வேண்டியதா இருக்கும். காஃபிர் பத்தி ஹராம் தேவையில்லை இல்ல. ஆனால் மறுமையில் என்ன நடக்கும்? மறுமை என்பது நமக்கு சொர்க்கமாகவும் காஃபிர்களுக்கு சிறைச்சாலையாகவும் தான் இருக்கும், நரக வேதனையாக தான் இருக்கும். எனவே இந்த உலகத்தில் வாழும் போது ஹலால் ஹராம் என்ற விஷயங்களை பார்த்து பார்த்து மறுமையில் நம்முடைய அமல்கள் பாழாக்காத விஷயங்கள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நாம் வாழ வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், அப்படித்தானே? நோய் நொடி இருக்கா இல்லையா? கவலைகள், துக்கங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள், நிறைய விமர்சனங்கள், தெரியுதா? கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? இந்த உலகத்தோட முடியக்கூடியதான், தொடர்ந்து நம்மோடு வரப்போவது கிடையாது. கொஞ்ச காலம் வரைக்கும் நம்ம கஷ்டப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா கடந்து போறாங்க. கடந்து போகும்போது சொல்றாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் மின்ஹுங்கிறாங்க. முஸ்தரீஹுன் அவில் முஸ்தராஹுன் மின்ஹுங்கிறாங்க. இந்த ஜனாசா ஒண்ணு ராஹத்தா,
தெரியுதா? எல்லா விதமான பெருசுகள் போகுது. அல்லது இந்த ஜனாசாவில மற்ற மக்கள் ராகத்தா இருக்கிறாங்க. சஹாபா கேட்கிறாங்க, என்ன முஸ்தரிஹு புரியலைங்கும் போது, அல் அப்துல் முஃமின் யஸ்தரிஹு மின் நஸபி துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லா. மூமினான அடியானை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துடைய கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து, இதுல இருக்கக்கூடிய தீமைகள் இருந்து விடை பெற்று ராகத்தா போயிட்டு இருக்கிறான். அந்த ஜனத ராகத்தா போகுது, சொர்க்கத்தை அல்லாஹ்வுடைய ராகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான். காபிராவை பொறுத்த வரைக்கும் யஸ்தரிஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது வஷ்ஷஜரு வத்தவாபுங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். காபிரான அடியானை பொறுத்த வரைக்கும் அவருடைய தீங்கிலிருந்து மனிதர்களும் இந்த நாடும் மரங்களும் கால்நடைகளும் ராகத்தை பெற்று இருக்கு. அப்படிதானே இருக்கு. சில மனிதர்கள் செத்தா நல்லா நினைக்கிறோமா இல்லையா? மனிதர்களுக்கு மிகப்பெரிய பாரமா இருக்காங்களா இல்லையா? மனிதர்கள் எந்த அளவுக்கு கசக்கி பிடிக்க முடியுமோ, மனிதர்கள் எந்த அளவுக்கு வஞ்சகம் தீர்க்க முடியுமோ, மனித உயிர்கள் எப்படி கொலை செய்ய முடியுமோ, இப்படி மாபாதக செயல் பாத்தீங்களா? இவன் செத்தா நல்லா நினைக்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட மனிதத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மையத் ரெண்டு வகையில தான் போகுது. ஒண்ணு, இந்த உலகத்தில் சத்தியத்தின் மீது வாழ்ந்து சிரமங்களை மேற்கொண்டு விடை பெறும் போது இந்த துன்பத்திலிருந்து விடைபெற்று ராகத்தா போய் சேர்றான் அவர் ராகத்தை நோக்கி. தீயவனாக இருந்தால் மக்கள் இவரிடத்துல ராகத் பெறாங்க, இந்த நாடு ராகத்து பெறுகிற ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எனவே இந்த உலகத்தை விட்டு பிறந்து செல்லக்கூடிய ஒரு மூமின் ராகத்தாக தான் போய் சேரணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் கஷ்டங்களை கண்டிப்பாக அவருக்கு வரும். ஆனா இந்த கஷ்டங்களை பற்றி மறுமையில் எப்படி இருக்கும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலேயே ரொம்ப சொகுசா வாழ்ந்த ஒரு மனிதர், ரொம்ப சொகுசா வாழ்ந்தான், அவனை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தில் ஒரு முக்கி எடுப்பான். அவ்வளவுதான். ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டுவான். காட்டு கேட்பான், ஹல் ரஅய்த கைரன் கத், என்னைக்காவது நீ உலகத்துல வாழும்போது ஏதாவது நன்மை அடைஞ்சிருக்காங்கும் போது அந்த வேதனுடைய உச்சகட்டம், நான் உலகத்தில் எந்த நன்மையும் நான் அடையல. அதே போல இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவன் சொர்க்கத்தில் ஒரு முக்கி எடுத்து கேட்பான், உலகத்தில் ஏதாவது கஷ்டப்பட்டியாப்பா? இல்லம்பா. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுகங்கள் மறுமையில ஒண்ணுமே இருக்காது. இந்த உலகத்தில் பெறக்கூடிய நாம் எதிர்கொள்ளக்கூடிய சங்கடங்கள் துயரங்கள் எதுவும் மறுமையில பெருசாவே தெரியாது. எனவே சொர்க்கம் என்பது அவ்வளவு உன்னதமானது. எனவே அந்த சொர்க்கத்தை நோக்கி அடையணும், அந்த சொர்க்கத்தை நோக்கி விரைவுகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை சொல்லி காட்டுறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். நீங்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பு பக்கம் சொர்க்கத்தின் நோக்கி நீங்க விரையுங்கள், அதனுடைய விசாலம் என்பது வானம் பூமியை போன்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறைகள் 2 இடம் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த சொர்க்கத்தை கண்டிப்பாக நான் போகணும். திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ் தொகுப்பிலும் சொர்க்கம் நரகத்தை பற்றி எதுக்கு சொல்லப்படும் தெரியுமா? குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பஷீர் நதீர் என்பா, ரசூலுல்லாஹ் சொல்லுவது பஷீர் நதீர் சொல்லுவான். காரணம் என்ன தெரியுமா? எந்த செயல்களை மூலமாக சொர்க்கம் செல்ல முடியுமோ அந்த செயல் செய்யக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்றாங்க. எந்த செயல் செய்யக்கூடாதோ, எவை நரகத்திற்கிட்ட செல்லுமோ அவற்றை எச்சரிக்கை செய்கிறார்கள். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எனவே சொர்க்கத்தை பற்றி கண்டிப்பாக நாம் பேசியாக வேண்டும், அதில் ஆர்வம் ஊட்ட வேண்டும். அந்த சொர்க்கத்தை பற்றி சொன்னாதான் அந்த சொர்க்கம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அப்படிதானே? ஒரு இடத்தை பத்தி இப்படி ஓய் வயநாடு பத்தி சொன்னாங்க, அந்த பிக்னிக் இதை பத்தி சொல்லும் போது ஒரு தடவை பார்க்க ஆசைப்படுறீங்களா இல்லையா? சொர்க்கத்தை பற்றிய விஷயங்களை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை அடைவதற்காக அதற்கு தேவைப்படக்கூடிய அமல்களும் ஈடுபடுவோம். இருக்கா இல்லையா? அது அடைவதற்கான வழிகளை தேர்வோம். நீங்க ஒரு டூருக்கு போறீங்க, ஒரு டெக்னிக் பிளேஸுக்கு போறீங்க, டூரிஸ்ட் பிளேஸ் போறீங்க, அதற்கு ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா? அதற்கான அமௌண்ட் ரெடி பண்ணுவீங்களா? அதற்கான வாகனம் ரெடி பண்ணுவீங்களா? பண்ணிட்டு தானே போறோம். சும்மா அப்படியே ஆசைப்பட்ட போதுமா? ஆசைப்பட்ட போதாது, அதற்கான ஏற்பாடு செய்யணுமா இல்லையா? எனவே தான் அந்த சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆர்வம் இருக்கிறாங்க. இதா சால்துல்லாஹ் ஃபஸலுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொர்க்கம் கேட்டால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்க. ஏன்னா அது உயர் ரக சொர்க்கம் அது. எனவே அந்த சொர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சொர்க்கம் என்பது உலகத்தை போன்றதல்ல. இந்த உலகம் அழிந்து விடும், உலகத்தில் அனைத்தும் அழிந்து விடும். குல்லு மன் அலைஹா ஃபான்
வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்து அத்தனையும் அழிந்து போகக்கூடியது, நிரந்தரமானது அல்ல. ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும், மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமானது என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் சொர்க்கம் என்பது நிரந்தரமானது, அங்கு மரணமே இல்லை, மரணம் இல்லாத ஒரு இடம் என்பது சொர்க்கம் தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், லா யதுகுன ஃபீஹா அல் மௌத இல்லல் மௌத்தத்துல் ஊலா. முதல்ல ஒரு மௌத் இருக்கு இல்லையா உலகத்துல, இந்த மௌத்தை தவிர மறுமையில எந்த மௌத்தும் கிடையாது. எந்த அச்ச உணர்வு இல்லாமல் முழு பாதுகாப்போடு வாழக்கூடிய இடம் தான் இந்த சொர்க்கம். ஆச்சரியமா இருக்கும். எந்த அளவிற்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு, நரகவாசிகள் நரகத்துக்கு போன பிறகு, அதற்கு பிறகு நரகத்திலே சில தௌஹீத்வாதிகள் இருப்பாங்களா இல்லையா, பாவங்கள் அதிகமா சேர்க்காம அவங்களெல்லாம் வெளியேற்றிய பிறகு, இனி நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு யாருமே இல்லாத பொழுது, நரகத்தில் இருக்கக்கூடியவங்க முழுக்க முழுக்க என்னைக்கு நரகத்தில் இருக்க போறாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொர்க்கத்தில் இருக்க போறாங்க. அந்த சூழல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை ஒரு ஆற்றினுடைய வடிவு கொண்டு வந்து நிப்பாட்டுவான். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவுல நிப்பாட்டி, இந்த மௌத்தை நிப்பாட்டி அந்த மௌத்தே அறுத்து பள்ளிடுவோம். இப்ப மௌத்துக்கு என்னாச்சு, மௌத்து போயிடுச்சு, இந்த மௌத்து வரவே வராது. இப்படி அறுத்த பிறகு யா அஹ்லல் ஜன்னா ஹுலூத் லா மௌத், யா அஹ்லன் நார் ஹுலூத் லா மௌத் என்று ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படும். சொர்க்கவாசிகளே, இனி நிரந்தரமா உங்களுக்கு மௌத்தே வராது, மௌத்துடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனி நிரந்தரமா நீங்க இருக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் அதிகம் வரும். பரவாயில்லை, இனி மௌத்து வராது, அப்பா ரொம்ப ராகத்தா இருக்கும். நரகவாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை இருக்கும். இந்த மரணம் இல்லாத, மரணம் வந்து செத்தாவது போயிடலாமே என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போயிடும். அவனுக்கு வேதனைக்கு மேல் வேதனை. சொர்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நரகத்தில் சில மக்கள் வெளியேறுவாங்களா இல்லையா, அவங்க நிலைமை சொல்றாங்க. சஹீஹ் புகாரில 2 இடத்துல இந்த ஹதீஸ் இடம்பெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் நாம் நம்முடைய ரப்பை பார்க்க முடியுமா? என் அல்லாஹ் பார்க்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். கரூர்ல பாக்குற போல இல்ல, தெரியுதா? அங்க போய் அடிச்சு பிடிச்சிட்டு ரசிகர்கள் போய் விழுந்து சாவுறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது. இது அல்லாஹ் ரப்பல் பார்ப்பதற்காக சஹாபாக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. இந்த முஸ்லீம்ல சில கழுசடைகள் அதுல கூட அவனை பார்க்க போய் செத்து இருக்கிறாங்க முஸ்லீம்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, யாருக்காக? அல்லாஹ் கொடுத்த உயிர் அல்லாஹ்வுடைய பார்த்தா போகணுமே தவிர யாருக்கும் போக கூடாது. குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். உயிரை கொடுத்தது அல்லாஹ், அந்த உயிரை எடுப்பதற்கான உரிமை, முழு உரிமை அல்லாஹ்வுக்கு தான் தவிர வேறு யாருக்குமே கிடையாது. எனவே தான் இஸ்லாத்தில் தற்கொலை என்பது தடை செய்யப்பட்டு, தெரியும் இல்லையா? தற்கொலை என்பது தடை செய்யப்படும். ஏன்? இந்த உயிரை நான் உருவாக்கல, அல்லாஹ் உருவாக்கினான். அந்த உயிரை எடுப்பதற்கான முழு உரிமை அல்லாஹ்வுக்கு தான் தவிர. எனவே தற்கொலை செய்து கொண்டால் எதை வைத்து தற்கொலை செய்து கொள்கிறானோ அதை வைத்தே மறுமையில் அவன் வேதனை செய்யப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாள் இப்படி ரப்ப பார்க்க முடியும் போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹல் ததாரூன ஃபீ ருயத்தி ஷம்ஸி லைஸ தூனஹா ஸஹாப் வஹல் ததாமுன ஃபீ ருயத்தில் கமர் லைலத்தில் பத்ர் லைஸ தூனஹு ஸஹாப். சூரியனை மேகமூட்டம் இல்லாத போது தெளிவாக உங்களுக்கு பார்ப்பதற்கிற தடையா இருக்குமா? பளிச்சுன்னு தெரியுமா இல்லையா? தெரியும். பௌர்ணமி நிலவு எந்த மேகம் இல்லாத போது தெளிவா பார்க்க முடியும், பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எப்படி நீங்க அந்த பௌர்ணமி நிலவை எந்த தடையும் இல்லாமல் தெளிவாக பார்க்கிறோம், அப்படி உங்க ரப்பை பார்க்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலவை ஏன் சொன்னான்னு தெரியுமா? மற்ற எதுவும் காட்டாம நிலவை குறித்து சொல்றாங்க. இந்த நிலவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கிருந்து பார்த்தாலும் பூமியுடைய எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே சைஸ்ல தெரியும். தெரியுதா? டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறி பார்க்கணும் அவசியம் இல்லை. புரியுதா? என்ன கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமே சாவுங்க, அந்த மாதிரி இல்ல. நீங்க வீட்டுல உட்காந்து பார்த்தாலும் அதே சைஸ்ல தான் தெரியும், நீங்க மெத்த மேல ஏறி பார்த்தாலும் அதே சைஸ்ல தான் தெரியும். இருக்கா இல்லையா? எந்த விதமான கூட்ட நெரிசல் இல்லாம அவரவர்கள் அவங்க இடத்துல தான் பார்க்கலாம்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மற்றபடி ஒரு மனிதனை பார்க்கிறோம்னாக்க எவ்வளவு தூரம் போற அவ்வளவு சின்னதா தெரிய உருவம். ஆனா சந்திரன் அப்படி இல்லை, எங்க பார்த்தாலும் ஒரே சைஸ் தெரியும். அது மட்டும் அல்ல, இந்த சந்திரனை பாருங்க, சின்ன பிள்ளைகள் வேணா பாக்குறீங்களா? இந்த பக்கம் ஓடுவான், சந்திரன் என்னோட வருதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொருத்தர் இந்த பக்கம் ஓடுவான், அவன் என்ன சொல்லுவான், அது என்னோட இருக்கா போறேன். அப்ப அல்லாஹ் எல்லோரோடும் இருக்கிறா போல ஒரு காட்சி தரும். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம், புரியுதா? எனவே ரசூலுல்லாஹ் சொன்னா கண்டிப்பா உங்க ரப்ப பாப்பீங்க மறுமையில. சொர்க்க வாசிகளுக்கு கிடைக்கக்கூடியது பாப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து மக்களையும் கூப்பிட்டு சொல்லுவான், இந்த உலகத்தில் யாரெல்லாம் யாரையெல்லாம் பின்பற்றினோ அவங்களை பின்பற்றி போயிடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணியா, சூரியனை ஃபாலோ பண்ணிப்போ. சந்திர நமஸ்காரம் பண்ணியா, அவளை போ. உலகத்தில் யார் யாரை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க ஃபாலோ பண்ணி போயிடுங்க. அவங்கவுங்க போயிடுவாங்க. அப்போ மூமின்களும் முனாஃபிக்கும் கலந்து போய் நிற்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், நாம் யாரை வணங்குறோம்? அல்லாஹ் வணங்கணும் இல்லையா? யார் யாரெல்லாம் உலகத்தில் வணங்கணும் அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க. அல்லாஹ் வணங்கக்கூடிய நாமளும் அல்லாஹ் தான் வணங்குறோம். முனாஃபிக் யாரும் செய்யறான், அல்லாஹ் தான் வணங்குறான். ஆனா முனாஃபிக்கும் மூமின்கள் கலந்து நிற்பாங்க. அல்லாஹ் பத்தி முதல்ல தெரிஞ்சா தானே அல்லாஹ் யார் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப எல்லாம் என்ன செய்வான்னா, மூமின்களுடைய உள்ளத்துல முனாஃபிக் உள்ளத்துல அல்லாஹ் எப்படி இருப்பான்னு ஒரு இமேஜ் கொடுத்துருவான். ஒரு இமேஜ் கொடுத்த பிறகு என்ன செய்யும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுத்த இமேஜுக்கு மாற்றமான இதுல வருவான், தோட்டத்துல வருவான். வந்து சொல்லுவான், நான் தான் உங்க ரப் இல்ல, நீ எங்க ரப்பு இல்ல. அடா சொல்லுவாங்க. இப்ப சாதாரணமா நம்ம ஒரு ஆளுக்கு ₹1,00,000 கொடுத்து அனுப்புறேன், ஆள் இப்படி இருப்பா சொல்லி அனுப்புறோம் வச்சுங்களேன், அது பாப்பறா இல்லையா? அந்த தோற்றத்துல வர்ணிக்கப்பட்ட தோற்றத்துல இருந்தா ஓகே, மாற்றமா இருந்தா சந்தேகமா வராதா? வரும். அப்ப என்ன செய்வாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு தோற்றத்தில் வரும்போது இந்த மக்கள் முஸ்லிம்கள் செய்வாங்க, நீ அங்க ரப்பு இல்ல, எங்க ரப்பு வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், நிப்பாங்க. நல்லா போயிடுவான். போய் திரும்ப அவருடைய உள்ளத்துல என்ன இமேஜ் கொடுத்தானோ அந்த தோட்டத்தை அல்லாஹ் வருவான். உடனே செய்வாங்க, எல்லாம் சஜ்ஜா செய்வாங்க. புரிஞ்சுங்களா? இப்படி சஜ்ஜா செய்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துக்கு மேல பாலத்தை அமைத்து அந்த பாலத்தை முதல் கிராஸ் பண்ணப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டான். மற்ற நபிமார்கள் எல்லாம் பாலத்தினுடைய ஒரு ஓரத்தில் நின்று அல்லாஹும்ம சல்லிம், யா அல்லாஹ் சலாமத்தா காப்பாத்து, உம்மத் சலாமத்தா காப்பாத்து. அந்தந்த நபிமார் செய்றாங்க, தன்னுடைய உம்மத் காப்பாற்றப்பட வேண்டும் என்று யா அல்லாஹ் சலாமத்தா காப்பாத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாலத்தின் மீது லஹு கலாலி மிஸ்ல ஷௌகி ஸஅதான் ஹதீஸ்ல வரும், கொக்கிகள் இருக்கும், ஹூக்ஸ் இருக்கும். புரிஞ்சுங்களா? அந்த ஹூக்ஸ் எப்படி இருக்கும்? ஷௌகி சாதானிங்கிறாங்க, வளைஞ்சு போய். சாதானிங்கிறது ஒரு மரச்செடி, கள்ளி மரம் போன்ற ஒரு செடி இருக்குங்களா, அது போல கொக்கிகள் இருக்கும். அது போகக்கூடிய விளையாட செய்யணும்னாக்கா கவ்வும். யாருக்கு எந்த அளவுக்கு தீவிர அந்த அளவுக்கு வேகமா கவ்வும். சிலர் ஓடி போவாங்க, சிலர் காயத்தோடு தப்பிப்பாங்க, இப்படி எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. எல்லாம் சேர்ந்து போயிடுறாங்களா? அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்கனவே தௌஹீத்வாதிகள், உண்மையான மூமின்கள் அவருடைய பாவச்சுமை அதிகமா இருக்கின்ற காரணத்தினால நரகத்துக்கு போயிருப்பாங்க, அவங்களை வெளியேற்றி சொல்லுவோம். அப்படி வெளியேற்றும் போது எப்படி கண்டுபிடிப்பாங்க மாணவர்கள்? எந்த மனிதன் தொழும் போது சஜ்தா செய்தானோ சஜ்தாவுடைய அந்த இடங்களை மட்டும் நரகம் தீண்டாது, அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கிடுவாங்க. எந்த உறுப்புகள் அல்லாஹ் சஜ்தா செய்தனமோ அது மட்டும் காப்பாற்றப்படும், நரக நெருப்பு தீண்டாது. 7 தானே, 7 உறுப்புகள் தானே, நெற்றியும் மூக்கம் 1, 2 கைகள், முன்கைகள் 2, முட்டுக்கால 2 பாதங்கள், டோட்டல் 7. இதை வச்சு என்ன செய்ய கண்டுபிடிச்சிருவாங்க, வெளியேற்றுவாங்க. வெளியேற்றும் போது கடைசியில ஒரு ஆள் வருவான், நரகம் வெளியேற்றப்பட்ட ஆள். அவனுடைய முகம் நரகத்தை நோக்கி தான் இருக்கும், முழுமையா வந்திருக்க மாட்டான், நரகத்தை நோக்கி இருக்குப்பா. சொல்லுவான், யா ரப்பி, யா ரப்பே, நரகத்துடைய வெப்ப காற்று என்னுடைய முகத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது, ரொம்ப கடுமையா இருக்கு, எனவே இந்த முகத்தை சொர்க்கத்துக்கு அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுடாம்பா. அல்லாஹ் என்ன செய்வான், சரி போனா போகுது அப்படின்னு சொர்க்கத்துக்கு திருப்பி விடுவான். திருப்பி விடும் போது என்ன சொல்லுவான், யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் சொர்க்கத்துக்கு கிட்ட கொண்டு போயிடும், நெருக்கி கொண்டு போனேன். இத பாரு, நீ முதல்ல கேட்டது என்ன, முகத்தை திருப்புன்னு சொன்ன, நீ வாக்குறுதி கொடுத்த, அதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப நீ வாக்குறுதி மீறுற,
உன்ன நம்ப முடியாது. இல்ல கொஞ்சம் எனக்கு பக்கத்துல கொண்டு கூட, ரஹமான் இல்ல அவன், ரஹமான் ரஹீம் இல்லைங்க அவன், கொஞ்சம் திருப்பி விடு, கொஞ்சம் சொர்க்கத்துக்கு பக்கத்துல மறுபடியும் இதை கேட்க மாட்டிய, அவன் ஒன்ன கேட்க மாட்டேன், கொண்டு கிட்ட இருக்கணும் எட்டி பார்ப்பான் சொர்க்கத்தை. எட்டி பார்த்தா அதோடைய அதுல இருக்கக்கூடிய அந்த சொகுசுகள் அதை பார்த்து அவங்க தாங்க முடியாது. அல்லாட்ட மறுபடியும் அப்படியே கொஞ்சம் உள்ள விட்டுட, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கணும் சொல்லுங்க இல்லையா, அந்த மாதிரி கதை. அப்படியே கொஞ்சம் உள்ள விட்டுட, நம்ம கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்து ரொம்ப துவாசியம், ரொம்ப கெஞ்சுவான். அப்படியா சொர்க்கம் போறதுக்கு ஆசையா இருக்கா, சரி போறதுக்கு முன்னால, சொர்க்கத்துல உள்ள நுழையதுக்கு முன்னால நீ ஆசைப்படு, நல்ல ஆசைப்பட்டது என்ன பண்ண சொன்ன, ஆசைப்படு, ஆசைப்படுவான் தமன்னா, ஆசைப்படு, இன்னும் ஆசைப்படு, ஆசைப்படுவான். அதுக்கு மேல ஆசைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத போது அல்லாஹ் சொல்லுவான் இதெல்லாம் சேர்த்து ஆசைப்படு. எல்லாம் ஆசைப்பட்ட பிறகு இந்த மாதிரி நீ எவ்வளவு ஆசைப்பட்டிய அதை போல ஒரு 10 மடங்கு உள்ள இருக்கு போகுமா. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, சொர்க்கம் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. அது மட்டுமா, அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது சொல்லி மாடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக ஒரு ஹதீஸ குதுசி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, قال الله إني أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر اقرأوا إن شئتم فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், என்னுடைய நல்லடியார்களுக்கு, அடையாளம் சொல்ல, என்னுடைய நல்லடியாருக்கு, இபாதிய சாலிஹீன். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொன்னா நினைக்கிறேன், பெரும்பாலான பேச்சாளர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியான முறை இல்லை, நல்லா புரிஞ்சுக்க தெரியுதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லடியாருக்கு சொர்க்கவாசிகள் தானுங்க, எல்லாம் சொர்க்கவாசியா? தம் அடிக்கிறது இருப்பான், வட்டி வாங்குறது இருப்பான், அப்படித்தானே, எல்லா குற்றங்களும் இருப்பான். எல்லாரும் பார்த்து நல்லடியார்களே, நல்லடியார்கள் என்னக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை டைரக்ட் பண்ணும்போது யா இபாதல்லாஹ்னு சொல்லியிருக்கிறாங்க. யா இபாதல்லாஹ் ஸாலிஹீன் சொன்னாங்க. எங்க ஒரு ஹதீஸ் காட்டுங்க பார்ப்போம். ஏதோ ஒரே ஒரு ஹதீஸ்ல யா இபாதல்லாஹ் ஸாலிஹீன், அல்லாஹ் நல்லட சொல்லல, யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே. நல்லவனா இருமா கெட்டவனா இருமா எது இருக்கு, எல்லா அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். இந்த முறை தான் பேணுங்க தவிர, யாரோ ஒருத்தர் முட்டை அடிச்சாங்க, அதை அப்படியே ஈ அடிச்ச காக்கு போல பிடிச்சிக்கிட்டே அப்படியே வந்துட்டாங்க மக்கள். அதான் நடக்குது. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அத்தியாயத்துக்கு என்ன ஓதணும்? அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், புரிஞ்சுங்களா? அதனால அது கொஞ்சம் இந்த மாதிரி பேச்சானது கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு சரி. அப்ப கவனிங்க, அந்த சொர்க்கத்துல இவ்வளவு சொகுசான ஒரு நிலைமை இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொன்னதாக அடியார்களுக்கு, அல்லாஹ் ரொம்ப நல்லடியார்களுக்கு, இபாதிய சாலிஹீன், தன்னுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனையும் உதிக்காத ஏராளமான இன்பங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வேண்டுமானால் இதனை நீங்கள் ப்ரூவ் பண்றதுனாக்கா சான்றாக திருமறை குர்ஆனுடைய வசனத்தை சொல்ல காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதை குர்ஆன்ல இருந்தே ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாம் பிமா கானூ யஅமலூன். சூரத்துல் ஃபாத்திஹா தான் இருக்கு. இது சூரத்துல் ஃபாத்திஹா தான் இந்த ஆயத்து இருக்கு இல்லையா? அது சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. அடிக்கடி இது கேள்விப்பட்டிருப்போமே இந்த வசனம். இருக்காங்க ஜும்மால கேட்கிறீங்களா? ஜும்மால ஓதப்படுதா? ஜும்மால ஓதப்படுதா இல்லையா? அப்ப அவ்வளவு கவனமா நம்ம ஓதுறோம், அவ்வளவு கவனமா கேட்கணும். அப்ப பாருங்க, கற்பனையிலே உதிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்க சொர்க்கத்தினுடைய அவ்வளவு இன்பங்கள் அல்லாஹ் ரப்பல் ஏற்படுத்தி இருக்கிறான். கொஞ்சம் பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், எல்லா நோய் நொடி எல்லாம் தானே இருக்கு.
அந்த உலகத்துல எந்த விதமான பயமோ அச்சமோ எதுவுமே இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள் என்ன செய்யணும், ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படும். என்ன அறிவிப்பு? சொர்க்கத்திற்குரிய பார்த்து சொல்லப்படும், இன்னலக்கும் தஸ்ஹு வலா தஸ்கமு அபதன். இங்க வந்துட்டீங்களா இல்லையா, இனி உங்களுக்கு ஆரோக்கியம் தான். சொர்க்கத்துல மருத்துவமனை இருக்காது, புரிஞ்சுட்டீங்களா? இங்க மருத்துவமனை இல்லாத, இங்க தெருக்கு தெரு மருத்துவமனை இருக்கா இல்லையா? ஸ்பெஷலிஸ்ட்களா இருக்காங்களா இல்லையா? டாக்டருக்கு படிக்கணும் துடிக்கிறீங்களா இல்லையா? இப்படி என்னென்னவோ இருக்கா இல்லையா? நோய் நொடிகளை வச்சு இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு, அப்படித்தானே? மருந்துகளை வச்சு ஒரு சமுதாயம் குழைச்சிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் அங்க இருக்காது. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, என்றைக்கும் நமக்கு நோய் இல்லை, நிரந்தரமான ஆரோக்கியம். உங்களுக்கு தெரியும், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொல்லுவீங்க. வைநலக்கம் தஹ்யு ஃபலா தமூத் அபதா. இங்க நீங்க உயிரோடு இருப்பீங்க, உங்களுக்கு மௌத்தே வராது. இரண்டாவது. மூன்றாவதாக சொல்லப்படும் வைநலக்கும் தஷுப்பு வலா தஹனுமு அபதா. உலகத்தில் வாழும் போது குழந்தை பருவம், வாலி பருவம், முதுமை, அப்புறம் கபருக்கு போய் சேர வேண்டியதுதான். இதுதானே? அப்படித்தானே இருக்கு. இங்க என்ன செய்வோம், நரைஞ்சு போச்சுன்னு ஏதாவது டைவி அடிச்சா தன்னை வாலிபன் இளைஞனா காட்டுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். அந்த கருப்புண்டை அடிக்கலாமா அடிக்க கூடாதா எல்லாம் பெரிய சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கு, அப்படித்தானே? ரைட். இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம இளமையாக காட்டிக் கொள்வதற்கு ரொம்ப என்ன செய்யறோம், முயற்சி பண்றோம். அது ட்ரெஸ் மூலமாகவோ அல்லது டைவிங் என்னெல்லாம் காட்டிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நாங்க சொல்றதுல தெரியுமா, இன்னலக்கும் தஷப்பு வலா தஹரமு. உங்களுக்கு முதுமையே வராது. உங்களுக்கு தெரியுமா, எல்லாருக்கும் 33 வயசுல என்னைக்கும் 30 என்று பானாருங்கிற போல என்னைக்குமே 33 வயசு தான் இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்த மனிதர்கள் நோய் நொடியோடு இறந்திருப்பாங்க, அப்படித்தானே? கண் பார்வை இல்லாமல் கண் பார்வை குறைவாக உள்ள இறந்திருப்பாங்க. 1000 கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், பல பேர் ப்ராப்ளம் இருக்காங்களா இல்லையா? மறுபடியும் இப்படி எழுப்பப்பட்டா, இதே 90 வயசு 100 வயசுல மூத்தா போனா அல்லாஹ் தஆலா ஹூரல் கொடுத்தா என்ன செய்வாங்க? இருக்கா இல்லையா? ஹூரல் கொடுப்பானா இல்லையா? கொடுக்க மாட்டானா? கடவுள் பிடிச்சி ஹூரல் கட்டி கொடுக்க முடியும்? அது தகுந்தாப்ப இளமையா கொடுக்கணுமா இல்லையா? 33 வயசுல தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அது மட்டுமல்ல, எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹைட் 60 முழம் ஹைட். எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. இவன் கட்டை இவன் நெட்டை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் ஒரே சைஸ்ல இருப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அது மட்டுமல்ல, சொல்லப்படுது வைந்தலக்கும் அன்தன்இமு வலா தையசு அபதா. சஹீஹ் முஸ்லிம் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இது. நீங்க என்னைக்குமே இன்பமா இருப்பீங்க, உங்களுக்கு துன்பம் அணுகவே அணுகாது. இந்த உலகத்தில் வாழும்போது பல்வேறு கவலைகள் இருக்கும். கவலைகள் இருந்தா மனநலம் பாதிக்கப்படும். பல்வேறு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. சோதனைக்குள்ள ஒரு காலம் தான் இது. உலகம் என்பது சோதனை களம் தான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல்-ஜூஇ வ-நக்ஸின் மினல் அம்வாலி வல்-அன்ஃபுஸி வத்-தமராத் வபஷிரிஸ் ஸாபிரீன். நாம் உங்களை உயிர் சேதம், பொருளாதார சேதம், பல்வேறு பிள்ளைகளின் நோய் நொடி கொடுத்து எல்லாமே நம்ம சோதிப்போம். புரிஞ்சுட்டீங்களா? சோதனை களம் தான் இந்த உலக வாழ்க்கை. நம்பிக்கை சொல்லலாம், புரிஞ்சுக்கிடுங்க. சப்ரு ஷுக்ர் ரெண்டு கடையில இருக்கு. சப்ரு ஷுக்ர், இந்த ரெண்டு கிடையாது ஒரு பூமியுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமினி இன்ன ஷானுஹு குல்லுஹு கைர் வலைஸ ஸாலிக இல்லா லில் முஃமின். மூமினுடைய விஷயம் ஆச்சரியமா இருக்கு. மூமினுடைய விஷயம் ரொம்ப ஆச்சரியம். இது மூமினுக்கு மட்டும் தான்ங்கறாங்க. இன் அஸாபத்து ஸர்ரா ஃபஷக்கர ஃபகான கைரன் லஹு. அவனுக்கு நல்லது ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா அது ஒரு கைரா முடியும். வைன் அஸாபத்து ضرா ஃபஸபர ஃபகான கைரன் லஹு. அவனுக்கு அது தீங்கு ஏற்பட்டால் பொறுமையா இருக்கிறான், அதன் மூலமாக அவனுக்கு நன்மை இருக்கு, கைரா இருக்கு. எனவே எது வந்த போதிலும் மூமினை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு செய்யும், எல்லாம் நல்லதா இருக்கும். எனவே பொறுமை சோதனைக்காக தான் அல்லாஹ் வச்சிருக்கான். எனவே ஒரு சுக்ர் இருக்கணும், அந்த சபர் இதுதான் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை. அப்போ நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் வாழும்போது பல்வேறு கவலைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த எந்த கவலையும் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன் இருக்கா இல்லையா? எந்த அச்சமும் இருக்காது, எந்த இருக்காது. செய்யக்கூடிய வியாபாரம் அஞ்செட்டி செய்வோம், அப்படித்தானே? எது கிடந்தா பயமா இருக்கும். ஒரு மேரேஜ் பண்ணோம்னா குடும்பம் நல்லா இருக்குமே, எவ்வளவு அச்சங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு பதட்டத்தோட இருக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனையே சொர்க்கத்தில் இருக்காதுங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம் கொஞ்சம் சொகுசா வாழ்ந்தாக்க ஒரு வீடு கட்டல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோம், அப்படிதானே? ஒரு நல்ல ஒரு தட்டையில சாப்பிடுறதுக்காக உழைக்கிறோமா இல்லையா? அங்க உழைப்பே இல்லாம எல்லாம் கிடைக்கும்.
எந்த ஒரு முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை. வலக்கும் மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் மா தத்அஊன். நீங்க என்ன விருப்பம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பறவை பறந்துட்டு இருக்கோம், அது சாப்பிட்டு அடிச்சீங்கன்னாக்கா நீங்க வேட்டையாட அவசியம் இல்லை, உடனே உங்களுக்கு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி வந்துடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது பழம் சாப்பிடணுமா, நீங்க போய் கடையில போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சொர்க்கத்துல பஜார் இருக்கு, அந்த பஜார் நீங்க வாங்க போறது கிடையாது. ஜஸ்ட் அந்த பஜார் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பஜார், அந்த சந்தை, அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்கு. அவங்க மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண போக மாட்டாங்க. இங்க என்ன செய்யணும், கொள்முதல் பண்றது போறீங்களா இல்லையா, அதை வாங்கணும், இது வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், அது வாங்கணும். நீங்க எந்த ட்ரெஸ் போட விரும்புறீங்களோ உடனே உங்க உடம்புல ட்ரெஸ் வந்துடும். நீங்க பழ ட்ரெஸ் சாப்பிடணுமா, அந்த பழம் உங்களுடைய கைக்கு எட்டிய அளவு அப்படியே சாஞ்சிக்கிட்டே என்ன செய்யலாம். முத்தகீனா அலா புருஷின் பதாயிஹா மின் திஸ்தரா, அப்படியே சாஞ்சிக்கிட்டே அந்த பழங்கள் அப்படியே அந்த பழக்குலை வந்து கிட்ட வரும். குதுஃபுஹா தானியா, குதுஃபுஹா தானியா, அதனுடைய ரொம்ப கிட்ட, தானா நெருங்கி வர்றதுதான். துன்யான்னு சொல்ல தெரியுமா, இது நெருங்கி இருக்கு, ஆகிரத் கடைசியில இருக்கு. ஆனா துன்யா குதுஃபுஹா தானியா வதுல்லிலத் குதுஃபுஹா தஸ்லீலா, வதுல்லிலத் குதுஃபுஹா தஸ்லீலா, உங்களுக்கு கிட்ட அப்படியே நெருக்கி கொண்டு வரப்படும். அந்த அளவுக்கு இதுக்கு மேல் மிச்சமாக நீங்க போய் இப்ப தண்ணி கொண்டு வா, அது கொண்டு வா, ஃப்ரிட்ஜ் தோற தண்ணி குடி, அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. யதூஃபு அலைஹிம் வில்தான் முஹல்லதூன் பிஅக்வாபி வஅபாரிக வகஅஸின் மின் மஅீன். சின்ன சிராஜ் சுத்தி சுத்தி என்ன செய்வாங்க, உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க ஏதோ செய்யணும் கஷ்டப்பட்டு போயிடணும் இல்லை. நீங்க நினைச்சீங்களா தண்ணி குடிக்கணுமா, சர்பத் குடிக்கணுமா, டீ குடிக்கணுமா, எது குடிக்கணுமோ அப்படியே சிறுவர் சுத்தி சுத்தி உங்களுக்கு என்ன செய்வாங்க, சுத்தி சுத்தி வேலை பார்ப்பாங்க. ஏன் அல்லாஹ்வுக்கான பெரியவர்களின் பணியாட்களாக அமர்த்தாமல் சிறுவர்களை போட்டுருக்காங்க தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது, மனசுல அது இருக்காது. சாதாரண கடைக்கு போனா ஒருத்தர் சாம்பார் அதிகமா சாப்பிடுறது, அடிக்கடி சாம்பார் கேட்டாருன்னா அந்த என்ன செய்ய சொல்வது, ஏன் சாம்பார் நிறைய சாப்பிடுறான், வேற பக்கம் போயிடுவான். புரியுதா? இப்பதானே குடிச்சாரு, மறுபடியும் என்ன கேட்கிறாரு, அப்படி வருமா வராதா? பெரிய பேசப்படாது, சின்ன குழந்தை இப்படி இல்ல. நீங்க இப்ப ஒண்ணும் கிடையாது, இப்ப சிராஜ் கிட்ட ஒரு தண்ணி பாட்டு கொடுத்து சர்வ் பண்ண சொல்லுங்க, ஓடி ஓட சர்வ் பண்ணும். சிராஜுடைய பழக்கம் அது, தெரியுதா? அப்படி எங்க பார்த்தனா அவங்களுடைய அந்த சிறுவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அழகா இருப்பாங்க. அதானே வயுதாஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன். இதா ரஅய்தும் ஹஸிப்தும் லுஅலுஅன் மன்சூரா, அவங்கள பார்த்தா சிதறிய முத்துக்கள் போன்று காட்சி இருப்பாங்க. அழகழகா குழந்தைகள். இந்த குழந்தைகள் எந்த குழந்தைகள்ங்கிறதுல அரிய பெருமக்கள் மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. சிறு வயதிலே இறந்து விட்ட அந்த குழந்தைகளா, அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில சேவை செய்வதற்கென்றே அல்லாஹ் உருவாக்குவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுங்க, சொர்க்கம் காலியா இருக்காங்க, சொர்க்கம் காலி எம்டியா இருக்கும். உடனே பிளாட் போட்டு வித்துறாதீங்க, அங்கே போய் ரீல்ஸ் பஸ் பண்றது இல்லை. ஏன்னா ரீல்ஸ் அங்கே போய் ரீல்ஸ் பண்ணணும் இல்ல, சொர்க்கம் காலியா இருக்கும். காலியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு இருந்தா இப்படி இருக்கும், போர் அடிக்கும் இல்லையா? பக்கத்துல இருந்தா போய் நல்லா இருக்கும், அழகா இருக்கும் இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நிரப்புவதற்காக ஒரு புதிய படைப்பை படைப்பான் ஹதீஸ்ல இருக்கு. அதை ஃபில் பண்றதுக்கு ஒரு படைப்பை படைப்பான் ஹதீஸ்ல வந்து. எனவே சொர்க்கவாசிகளுடைய மனங்கள் எது விரும்புமோ அது கிடைக்கும். எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இருக்கும். அந்த எண்ணம் வந்து எதிர்பார்க்கும் நியாயமானதான் இருக்கணும், அதே எதிர்பார்க்கூடாது. புரிஞ்சுங்களா? நான் என்னுடைய அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ஆசிரியர் உமராபாத்ல படிக்கும் பொழுது இது போல பாடங்கள் நடத்திட்டு இருக்கும் போது, சொர்க்கத்துல நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கும் போது ஒரு மாணவன் கேட்டான், ஹஜ்ரத் தம் அடிக்க சிகரெட் கிடைக்குமா? அவன் தம் அடிக்கிற பாட்டி சிகரெட் கிடைக்குமான்னு கேட்கிறான். உங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? அப்படித்தானே? அப்ப எனக்கு வந்து சிகரெட் பிடிச்சிருக்கு, எனக்கு கிடைக்குமான்னாங்க. அவர் என்ன சொன்னாரு, பாப்பா கிடைக்கும், 10 வைக்க நரகத்துக்கு போகணும், ஓகேவா? அதுக்கு ரெடியா இருக்கு சொல்லு. புரியுதா? ஆக்சுவலி என்னது கேட்டீங்கன்னா கிடைக்குங்க. நாம எப்படி நம்ம உஸ்தா சொன்ன ஆசை ஆன்சர் எப்படி, இப்ப நாம வேற எதுமா விளக்கம் சொல்லலாம். கிடைக்கும், ஆனா சிகரெட்டா தான் இருக்கும். ஆனா வரக்கூடிய புகை வந்து கஸ்தூரியா இருக்கும்.
ஒரு ஹதீஸ்ல என்ன இருக்கு, ஒரு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நாற்றம் அப்படிதான் ஹதீஸ்ல இருக்கு. நோன்பாளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரி பழத்தோடு இல்லையா? அப்ப இவங்க ஆசைப்படுறாரு ஊது. அது போல மது இருக்கா இல்லையா? உலகத்துல மது குடிக்கிறாங்களா இல்லையா? இங்க மது ஹராம். ஆண்களுக்கு இங்க தங்கம் ஹராம், பட்டாடுகள் ஹராம். எதெல்லாம் ஹராமோ அங்க ஹலால் ஹராம்னு கிடையாது, எல்லாமே அதிகப்படுத்தி உலகத்தில் டெஸ்ட் பண்றான். என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறானா இல்லையா? ஒரு சோதனை களம் தான் இது. அல்லாஹ் இங்க எதை தடுத்தாலும் அதை தவிர்த்து கொண்டு வரையா அது கண்டிப்பா கிடைக்கும். எனவே தான் நீங்க பாருங்க, மது கிண்ணங்கள் பரிமாறப்படும். அந்த மதுவினால் புத்தி வேதளிக்காது, தலை வலிக்காது, குமட்டல் இருக்காது, புறம் சொல்லப்படும். மது கிடைக்கும். இப்ப கூட சாதாரண சவுத்துல பார்த்த ஹலால் பீர் விற்கதான் இல்லையாங்க? பீர் இருக்கா இல்லையா? பீர் இருக்கு. இப்ப ஹலால் பீர் ஒண்ணு இருக்கா இல்லையா? ஹலால் பீர் இருக்கு, ஹலால் பீர் இருக்கு. ஆமா, போதை இல்லாது. அதனால அங்கு கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கிறோம்னா புரிஞ்சுக்கணும். அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது வெறுப்பு, பகை, பொறாமை எல்லாமே இருக்கு. அப்படித்தானே? முன்னால் ஒண்ணு பின்னால் ஒண்ணு குடிபறிக்கலாம் பார்ப்பாங்க இல்லையா? அங்க அப்படி இருக்காது. எல்லா சொர்க்கவாசிகள் உள்ளத்துல அந்த கண்டம், கவனம், கசடு எதுவுமே இருக்காது. அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த கசடு எடுத்துருவோம். ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதனால செய்வாங்க, முத்தகாபிலீன் அலல் லராயிகி முத்தகாபிலீன். அப்படியே சோபரை சாஞ்சிட்டு எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க ஜாலியா. எந்த வேலை வெட்டியும் கிடையாது. குறிப்பா தாய்மார்களின் கிச்சன்ல கடந்து அது செய் இது செய் கஷ்டப்படுறாங்க இல்லையா? இங்க தான் உங்களுக்கு கஷ்டம். மறுமையில நீங்க நல்லாம செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அழகா ராகத்தான் நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கும். அவ்வளவு இன்பங்கள் இருந்தது அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல யோசனை பண்ணி பாருங்க. உலக அந்த சொர்க்கம் இருக்கும்போது நிறைய மக்கள் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்களா இல்லையா? இப்ப சாதாரணமா ஹஜ்ஜுக்கு உமராவுக்கு போனோம்னாக்கா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஹோட்டலு தேடி அலைகிறோமா இல்லையா? அப்படித்தானே? சமயத்துல அட்ரஸ் தேடணும், எங்க இருக்குன்னு தேடி இருக்குமா இல்லையா? சொர்க்கத்துல அத்தனை மாளிகை இருக்குமே, எனக்குள்ள மாளிகை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இருக்கா இல்லையா? அது கிட்ட இருக்காது. ஒரு சொர்க்கத்துக்கு இன்னொரு சொர்க்கத்துக்கு இடையில கூட தெரியுமா? வான பூமிக்குள்ள இடைவெளி இருக்கும். இங்க ஜிபிஎஸ் போட்டு போனாலே ரோட்டு தடுமாறி எங்கேயோ போய் சுத்திட்டு வர்றோம். அப்படித்தானே? அங்க அது கிடையாது. அப்ப எப்படி நான் என்னுடைய ரூட்டை நான் கண்டுபிடிப்பேன்? அதுக்கு வழி வேணுமா இல்லையா? அழகா அல்லாஹ் உள்ளது கிளீனா போட்டு அவங்க வீட்டுல போய் அவன் நிற்பான். அவனுக்கு எந்த சொர்க்கம் அலாட் பண்ணப்பட்டதோ அந்த சொர்க்கத்தை அழகா போயிடுவான். அது சாதாரண வீடு இல்ல, மாளிகை இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பூமியிற்கு கொடுக்கப்பட்ட வீடுகளை பார்த்தீங்கன்னா 60 மைல் தூரம் உள்ள ஒரே முத்தால புடையப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சூப்பரான பங்களா. அங்க இருக்கிற கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, லபீனத்து ஸஹபின் லபீனத்து ஃபித்தத்தின். அங்க வைக்கக்கூடிய அந்த லபீனானா கல்லு, தெரியுதா? லபீனானா கல்லு. கட்டிடங்களுக்கு கல்லு வைப்போமா இல்லையா? தங்கம் வெள்ளி வச்சுதான் கட்டிடமா கட்டப்படும். எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும். இப்ப தங்கத்தை விலை கண்ணாபின்னு போயிட்டு இருக்காங்க. தங்கம் வித்தாலும் தங்கம் வாங்க முடியாத நிலைமை இருக்கு. ஏழை பழம் என்ன செய்யலாம்? பிள்ளைகளுக்கு பேர் தங்கம்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். அவ்வளவுதான் எல்லாமே இது. இப்போ உள்ள தங்க வேலை அப்படிதான் இருக்கு. தங்கம்னு வாழ்க்கைக்கு பேர் தங்கம் வச்சுக்கலாம். ஆனா அங்க தங்கம் வெள்ளியினால் செய்யப்பட்ட கற்களை கொண்டு மாளிகை கட்டப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இவ்வளவு இன்பங்கள் நிறைந்த இந்த சொர்க்கம் இருக்கு பாத்தீங்களா? அது நிரந்தரமான ஒரு சொர்க்கம், மௌத்தே கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, புரிஞ்சுட்டீங்களா? அதனால இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தில் இருக்க வேண்டுவதற்காகத்தான் இந்த சொர்க்கத்தினுடைய நிலைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவன் எதை விரும்புகிறானோ, அவன் என்ன எண்ணுகிறானோ, அது எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அவனுக்கு வழங்கப்படும் என்பது நம்ம ஹதீஸ் மூலம் தெரிவிக்கலாம்.
எனவே அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டுமானால் அதற்கான சில தியாகங்களை அர்ப்பணிகளை நாம் செஞ்சுதான். அப்ப ஹசிப்தும் அந்த ததுக்குள் ஜன்னத்தை வலம்மா யாலம் இல்லதீன ஜாஹது மின்கும். நீங்க சொர்க்கத்துக்கு அப்படியே போயிடலாம் பாக்குறீங்களா? அதற்கான முயற்சிகள் நீங்க மேற்கொண்டாங்க. முயற்சிகள் இல்லாம ஒருபோதும் சொர்க்கம் சென்றடைய முடியாதுன்னு சொல்லிக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்பங்கள், நீங்க சாதாரணமா சூரத்துல் காஷியா இருக்கு இல்லையா, சூரத்துல் காஷியா படிக்கிறீங்களா இல்லையா? அதுல என்ன இருக்கு? ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சுருரும் மர்ஃபுஆ வஅக்வாபும் மௌதுஆ வர்மாரிகு மஸ்ஸூஃபா வஸராபியு மப்சூஸா இருக்கா இல்லையா? சொர்க்கத்துக்கு அடிப்படையா இருக்கு. நரகத்தோட இது எப்படித்தான் இருக்கு. அதே போல சூரத்து வாக்கை எடுத்து பாருங்க, சொர்க்கவாசிகளுக்கு நல்லமே இருக்கு, நரகவாசிகள் நல்ல இருக்கு. சூரத்து ரஹ்மான் எடுத்து பாருங்க, அதுல இருக்கா இல்லையா? வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் இருக்கா குர்ஆன்ல. சூரத்து ரஹ்மான்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் இருக்கா இல்லையா? ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியான் ஃபீஹிமா ஐனானி நத்தாஹதான் ஃபீஹிமா ஃபாகிஹத்துன் மின் குல்லி ஃபாகிஹத்தின் ஸௌஜான். இப்படி மாறி 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 வந்துட்டு. ஆக சொர்க்கத்தை பற்றிய பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உணவாக சரித்தான், அவருடைய உடையாக தான் சரித்தான், அவருடைய இடங்களாக சரித்தான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் வ மசாகினு தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபீ ஜன்னாத்தி அத்ன் வ ரிஸ்வானு மினல்லாஹி அக்பர் ذلك ஹுவல் ஃபௌஸுல் அஸீம். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹ் தஆலா மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் வாக்குறுதி தர்றான். எதற்கான வாக்குறுதி? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அல்லாஹ் தர்றான். புரிஞ்சுட்டீங்களா? மசாக்கினு தய்யிபா, தூய்மையான வசிப்பிடங்கள். அது மட்டுமா? ஃபீ ஜன்னாத்தின், அது என்ன எங்க இருக்கும்? ஜன்னாத்ல இருக்கும். உயர் ரக ஜன்னாத்ல உங்களுக்கு வசிப்பிடங்கள் அமைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ல மௌதியு சௌதி அஹதிக்கும் ஃபில் ஜன்னா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கு பாத்தீங்களா, மறுமையில ஒரு சாட்டை தெரியுமா உங்களுக்கு? சாட்டை, ஒரு சாட்டை அளவுக்கு இடம் இருக்கு இல்லையா, அது கிடைப்பது என்பது இந்த உலகத்தை விட சிறந்துக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லி. சாதாரணமா குளச்சல்ல ஒரு பிளாட் வாங்குறதுக்கும் பாம்பேல வாங்க வித்தியாசம் இருக்கா இல்லையா? கூடுதல் வருமா இல்லையா? யூகேக்கு போனா அதோட கூடுதல், அப்படித்தானே? அப்போ அந்த ஏரியா பொறுத்து ஒரு இடத்துக்கு வேலை இருக்கா இல்லையா, மதிப்பு இருக்கா இல்லையா, அப்படித்தானே? அப்ப சொர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ல மௌதியு சௌதி அஹதிக்கும் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. அது மட்டுமா? ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல ரெண்டா வேணும், ரோட்டி கப்படா மக்கான். அதான் அடிப்படை தேவை. ரோட்டி கப்படா மக்கான். இருப்பதற்கு இல்லட வேணும், உடுத்துறதுக்கு உடை வேணும், சாப்பிடறதுக்கு ரோட்டி வேணும், இருக்கா இல்லையா? இது மூணு விட்டு இல்லையா? அந்த மூணு குறைவில்லாம அங்க கிடைக்கும். இடம் கிடைச்சாச்சு, உடைகளும் கிடைச்சாச்சு, எல்லாமே கிடைச்சாச்சு. அது மட்டுமல்ல, தண்ணி சுத்தமா சுகாதார தண்ணி வேணுமா இல்லையாங்க? தண்ணி ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? நீரின்று அமையாது இவ்வுலகம், நீரின்று அமையாது இவ்வுலகம். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷை ஹை சொல்லுது. எல்லா உயிரினத்தை நம்ம தண்ணீரை தான் உருவாக்கணுங்கிறோம். அப்ப அங்க உள்ள தண்ணி மாவுன் கைரு ஆசிட், கலங்கள் இல்லாத ஆறுகள் ஓடிட்டு இருக்கும். பாலாறு, தேனாறு, இது எல்லாம் ஓடும். கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய பாலாறு தேனாறு. இப்போ ஒரு காலத்து அரை லிட்டர் தேன் வாங்கினால 600 ரூபாய் 700 ரூபாய் இருக்கிறீங்க. அது ஒரிஜினல் தேன் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதானே அசலுன் முசஃபான்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், கலப்படம் இல்லாத தேன், தேனாறு, பாலாறு. இப்ப இங்க பால் பாருங்க, இந்த பால் கூட கெமிக்கல் தானே. பால் ஒரு பாலே இல்லாது வெள்ளை கடலை போட்டு எதை கலந்து கொடுத்துடுறான். ஏதோ ஆவின் பால் இருந்துச்சுன்னாக்க ஏதோ கொஞ்சம் பால் இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? நாட்டு மாட்டு பால் எங்க கிடைக்குது தானே? இந்த மாதிரி பாலை இங்க வந்து கலப்படமா இருக்கு. அங்க கலப்படமான பாலாறு ஓடும், தேனாறு ஓடும், அதே போல வந்து மது ஆறு ஓடும். இங்க நீங்க கோட்டை அடிக்கிறீங்க, கோட்டை அடிக்கிறதுக்கே தடுமாறுறான், காசு இல்ல அது இல்லைன்ட்டு. தெரியுதா? என்ன கோட்டை அடிக்கிற? மது ஆறே ஓடுது நல்லா குர்ஆன் சொல்லி காட்டுறான். மசூல் ஜன்னத்தில்லதி உயிதல் புத்து அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். மூமின்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? இல்ல இந்த ஆறுகளோட அந்த ஆறுகளோட அல்லாஹ் தஆலா பட்டியலே போட்டு காட்டுறான். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அங்க இருக்கு சொர்க்கத்துல, கொஞ்சம் நஞ்சம் இல்ல.
அந்த சொர்க்கத்தை இவ்வளவு சொல்லப்படுறது காரணம் என்ன? இதெல்லாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஆர்வம் நம்மளுக்கு மேலோங்கணும். இதை அடைவதற்காக வேண்டி நம்ம இவாத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும், அகீதாவில கவனமா இருக்கணும். இறுதி மூச்சு முஸ்லிம்களாக பௌத்தா போறோம், முஸ்லிம் எடுத்தார் இறுதி மூச்சு வரை, இறுதி வரை ஏகத்துவம் உண்மை. அதுதான் மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இருக்குமோ, லக்கிலு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், லக்கிலு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மௌத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய சக்ராத் எடுக்கக்கூடிய மனிதனுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள் இருக்கு ஹதீஸ்ல. எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? அவனை போட்டு வற்புறுத்த கூடாது. சொல்லு சொல்லுன்ட்டு அவன் அந்த வேதனையில போ சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் போயிடும். புரியுதா உங்களுக்கு? இடைவெளி விட்டு என்ன செய்யறானாக்கா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் காது அருகே சொன்னோம்னாக்கா அவன் நினைவு வந்து சொல்லலாம். பதக்கிர் ஃபைனல் திக்ர தன்ஃபவுல் முஃமினீன். நினைவூட்டுகள், மூமின்களுக்கு நினைவூட்டல் என்பது பலரளிக்கும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறாங்க இல்லையா? அதனால அந்த ஏகத்துவத்தோடு, அந்த இறுதி மூச்சோடு ஏகத்துவத்தோடு நம்ம மரணிக்கும் போது வலா தமுத்துன்னு இறக்க சொன்னார்களே, வலா தமுத்துன்னு இல்லாம முஸ்லிமன், முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக இறக்கக்கூடிய நிலைக்கு நம்ம வந்தோம்னாக்கா கண்டிப்பாக அந்த மன்னரையில இருக்கலாம் வெற்றி பெறலாம். மன்னரில் நம்ம வெற்றி பெற்றோம்னாக்கா மறுமையுடைய நிலை ஈஸியா முடியும். சொல்லிருக்காங்க மறுமையுடைய நிலை ஈஸியா முடிஞ்சிடும். அங்கு கேள்வி கணக்கு இருக்கு. அந்த கேள்வி கணக்கு ரஹ்மான் எப்படி கேட்பான்? மூமின்களுக்கு ஒரு வகையான கேள்வி கணக்கு, மற்றவர்கள் ஒரு வகையான கேள்வி கணக்கு. புரிஞ்சுட்டீங்களா? மூமினை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் விசாரிப்போம். ஏதோ ஒரு ரப்பு கன்ஃபர்ம்னு ஹதீஸ்ல வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினை கூப்பிட்டு திரையிட்டு கேட்பான், டேய் நீ உலகத்துல இதெல்லாம் செஞ்ச மறந்தெல்லாம் நினைவுட்டு கேட்பான். அப்ப நினைப்பான், ஆஹா நம்ம தொலைஞ்சோன்னு நினைப்பான். அப்பா சொன்னா சதர் தூங்களுக்கு அப்படி துன்யா சத்தம், உலகத்துல வாழும் நான் மறைச்சிட்டேன், இங்க நினைச்சிட்டேன், நானும் மறைச்சிட்டேன், உடனே பிரச்சனை இல்லை, போ சொர்க்கத்துக்கு போவாமா. புரிஞ்சுட்டீங்களா? இது மூமினுக்கு. ஆனா மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. காபிகளை பொறுத்த வரைக்கும் அலல்யாலான் பகிரங்கமாகவே அவங்களுக்கு என்ன செய்யணும்? யௌம லா யுஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனு மஅஹு நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். இருக்கலையா? சூரத் தஹரீம்ல வரும் வசனம் தானே. யௌம லா யுஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனு மஅஹு. அன்றைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார? நபியையும் நபியோடு ஈமான் கொண்டவர்கள் கேவலப்படுத்த மாட்டான். இதை கேவலப்படுத்த மாட்டான்னு அர்த்தம், அவங்களுக்கு விசாரணைய பப்ளிக்கா கேவலப்படுத்த மாட்டான். அந்த ஹதீஸ் இப்படி, இந்த ஆயத்துக்கு அந்த ஹதீஸ் வச்சு வழங்கணும். கேவலப்படுத்த மாட்டான். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமah. இந்த உலகத்தில் யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாரோ அவர் அல்லாஹ் தஆலா செய்வான், அவருடைய குறை ஒருமையில மறைப்பான். இப்பதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, குறைகளை சும்மா அள்ளி அப்படியே அழிக்கிறது தானே, ரொம்ப அழகா மறைப்பாங்க. ரொம்ப ஆபத்தானது. புரிஞ்சுட்டா? ரொம்ப கவனமா இருக்கும். குறிப்பா இந்த சைத்தான் கொஞ்சம் கவனமா கையாளணும், ரொம்ப கவனமா கையாளணும். குறிப்பாக இதற்கு பாத்தீங்களா, சரியான களவன். நம்ம காசையை தின்றான், நம்ம டைமை தின்றான், ரெண்டே எடுத்துடலாம். அது மட்டுமல்ல, இது என்ன நம்முடைய குர்ஆன்ல இருந்து நம்ம சிந்தனையில இருந்து திருப்பி விடுதுங்க. ஒன்னும் கிடையாது. பாருங்களேன், மெசேஜ் வருமா வராதா உங்களுக்கு? போன்ல எந்த மெசேஜ் வராட்டும் வந்திருக்கான்னு தடத்திட்டு பார்ப்போம். தலைமாட்டில் வச்சுக்கிட்டு அது மெசேஜே வந்திருக்காது, சும்மா இதான் வந்திருக்கா பாருன்னு பாக்குறான். அல்லாஹ்வுடைய மெசேஜ் குர்ஆன் இருக்கா இல்லையா? பார்த்துமால கேட்கிறாங்க. எல்லா வீட்டுல அது மெசேஜ் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய மெசேஜ் தானே, எல்லாம் மெசேஜ் தரானா இல்லையா? கலாமுல்லாஹ், அல்லாஹ் ரசூலுடைய மெசேஜ் இருக்கு. ரசூலுக்கு நம்ம மெசேஜர் தானங்க, அல்லாஹ்வுடைய மெசேஜர் தானே. அந்த மெசேஜ் நம்ம எத்தனை பேர் படிச்சோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன மெசேஜ் கொடுத்தாங்களோ, அல்லாஹ் என்ன மெசேஜ் கொடுத்தானோ அந்த மெசேஜை நாம படிக்கணும். அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சும்மா சொர்க்கத்துக்கு போறது ஆசைப்பட்ட மட்டும் போகாது. அதற்கு ஏற்றாற்ப நாம முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்படி முயற்சிகள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த சொர்க்கம் காத்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க பாருங்க, இன்னல்லாஹ ஆதல் இபாதிய ஸாலிஹின் மா லா யுன்ராக் வலா உதுன் சமீர் வலா ஹலா கத்ரா. நிறைய சொர்க்கத்தை நிறைய பேசலாம். சொர்க்கத்திற்குடைய மரங்கள் பாருங்க, மரங்களுக்கு மரத்தை வெட்டி 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 மழை இல்லாம ஆக்கிட்டோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் உள்ள மரங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி ஷஜரத்து, சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கு,
யசீரு ராகிபு தஹத தில்லிஹா 100 வருஷம் 100 நாள் பயணிச்ச வேகமான குதிரையில் எவ்வளவு தூரம் போக முடியும், அது வரைக்கும் நிழல் இருக்கும். அடையார் ஆலமரம் என்ன புரிஞ்சுட்ட உங்களுக்கு? ஃபீ தில்லின் மம்தூத் வ மாஇன் மஸ்கூர் வ ஃபாகிஹத்தின் கஸீரத்தின் லா மக்துஅத்தின் வலா மம்னுஆ. அந்த பழம் எது தெரியுமா? லா மக்துஅத்தின் வலா மம்னுஆ. அது சீசன் அடையாது, சீசன் முடியாது. இப்ப குறிப்பிட்ட சீசன் சில பழங்கள் கிடைக்குதா இல்லையா? மறுமையில சீசன்ல கிடையாது. எந்த நேரத்துல எந்த பழம் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. எந்த நேரத்துல எந்த பழமும் சாப்பிடலாம். அதனுடைய ஒரு காட்சியை கூட அல்லாஹ் தஆலா காட்டுறான் உலகத்திலேயே. யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் பராமரிக்கிறார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல்-மஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله. சொல்றாங்க அது அல்லாஹ் கொடுக்கிறது. பாக்குறாங்க இது ஏன் இந்த பழம் சீசன் இல்ல, அன் சீசன் எப்படி கிடைச்சுன்னு கேட்கும்போது மின் இந்தில்லாஹ்ங்கறாங்க. அந்த நேரத்தில் ஜக்கரியாவுக்கு பொறி தட்டது. அப்போ அன் சீசன்லயே அல்லாஹ் தஆலா ஒரு பழத்தை குடிக்கவேனாக்கா எனக்கு வயசு கடந்து போச்சு, ஏன் எனக்கு அல்லாஹ் பழம் தர மாட்டான்? ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு قال ربي هب لي من لدنك ذرية طيبة. சொல்றாங்க பாருங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் எடுக்கிறாங்க. சாத்தியம் இல்லாதெல்லாம் சாத்தியப்படும் போது எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, ஏன் அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை தர முடியாது? என் மரியம் மலடி ஆயிட்டா சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க நம்பிக்கை வரல ஜக்கரியாவுக்கு. அன்னா யகூலி குலாம் வகத் பலகரியல் கிபர் வம்ராத்தி ஆகிர். எனக்கு வயசாயிடுச்சு, என் மனைவி மலடியா இருக்க, எப்படி இருக்கும்? கால கதாரிக்கல்லாஹ் யஃபன். அல்லாஹ் நாடி இப்படி செய்வான். கால ரப்பி ஜல்லி ஆயா எல்லாம் இது ஏதாவது அடையாளத்தை கூட குழந்தை பிறக்க அடையாளத்து கொடு, காட்டு அடையாளம். லா துக்கலிமல் இல்லா சலாத்தையான் இல்லா ரம்சா. 3 நாள் உங்களுக்கு பேச வராது. புரியுதா? பாருங்க அன்சீசன்லயே அல்லாஹ் உலகத்திலே காட்டுறாங்க போது. இதே போல ஹுபைபோட சம்பவம் படிச்சுட்டு சீராவுல அப்படிதானே? ஹுபைப் கழுமரத்தில் ஏற்று சிறை மாதம் தூக்கி எழுதும் போது அங்கிட்ட பார்த்து அன்சீசன் படத்தை பாக்குறாங்க. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுபடியும் சொல்லும்போது சொர்க்கத்துல லா மக்துவத்தின் வலா மம்னுஆ. அது அந்த சீசனை முடிவடையாது, அது தடுக்கவும் படாது. உங்களுக்கு சர்வசாதாரணமா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கும். எது நினைக்காமல கிடைக்கும். எனவே எங்களுடைய மனங்கள் எது விரும்புமோ அவ்வளவு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் சொர்க்கம். அது சொர்க்கத்துல போனீங்க அந்த இன்பங்கள் சுகந்தம் என்பது நாம் இமேஜனே பண்ண முடியாது. எனவே அப்படிப்பட்ட சொர்க்கம் அடைவதற்கு இன்ஷாஅல்லாஹ் நாம் முயற்சி பண்ணுவோம். அந்த சொர்க்கம் ரொம்ப காஸ்ட்லியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ். நீங்க ஃபிர்தௌஸை கேளுங்க, அதுக்கு நீ ஃபிர்தௌஸில போய் படிச்சுக்கிடுங்க. தெரியுதா? ஃபிர்தௌஸில போகணும், ஃபிர்தௌஸில போய் படிக்கணும். அந்த ஃபிர்தௌஸிகளை என்ன செய்யணும்? ஃபிர்தௌஸை போய் சொல்லணும். இப்படி ஃபிர்தௌஸ் என்பது உயர் ரக சொந்தம். இப்போ ஃபிர்தௌஸ் பெர்ஃபியூம் போச்சு இல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உலகத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போச்சு. எனவே உண்மையான சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த அகீதா ஒரு சாப்டர் ஒன்று இருக்கு. அது ஜன்னத்து வன்னாரு மஹ்லூகதானி. சொர்க்க நகரம் இருக்கா இல்லையான்னு ஒரு கான்செப்ட் பாத்தீங்களா? அது அகீதா ரீதியான கான்செப்ட். அது இருக்கா இல்லையான்னு ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு. அந்த சர்ச்சைக்குள்ள நான் போகல. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவனுடைய சட்டங்களை ஏற்று அல்லாஹுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தமையானால் கண்டிப்பாக சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தந்திருக்கிறான். அந்த வாக்குறுதி தான் நான் சொன்னேன். வானல்லாஹு முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தி அல்-அன்ஹார் வ மசாகின் தய்யிபத்தின் ஃபீ ஜன்னாத்தி அத்ன். முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் தருவதாகவும் ஆறுகள் வரக்கூடிய சொர்க்கம், அது சொர்க்கத்தில் உயர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வசிப்பிடங்கள், அல்லாஹுடைய ரிதுவான். கடைசி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மிகப்பெரிய நியமத்து என்ன தெரியுமா சொர்க்கத்துல? அல்லாஹுடைய பொருத்தம். அல்லாஹுடைய பொருத்தம். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசி கூப்பிடு, யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கத்துல யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசிகளே, ஹல் ரதீதும், பொருந்திட்டீங்களா? வமா லனா லா நர்தா قد اعطيتنا لم تعط احد قبل من خلقك. யா அல்லாஹ் ஏன் பொறுத்து கொள்ள முடியாது?
யாருக்கும் கொடுக்கப்படாத இவ்வளவு இன்பங்களை தந்திருக்க இல்ல, இன்னொரு இன்பத்தை நான் உங்களுக்கு தரப்போட, இதை விட சிறந்த தரப்போறேன். இதை விட சிறந்து என்ன கேட்கும் போது ஒஹில்ல லகும் ரிதுவானி சொன்னாங்க, வலா அஸ்குத்து அலைக்கும் பாதஹு அபதா, என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு ஹலால் ஆகிவிட்டது, இனி இதற்கு பிறகு உங்கள் மீது எனக்கு கோபமே வராது. இது விட வேற என்ன வேணும்? கோபம் மௌத்தே சாவடிச்சாச்சு, அல்லாமும் கோபப்பட போறது கிடையாது. ஹாய் ஜாலியா இருக்க வேண்டியது தானே, எந்த ஒரு கவலையும் இல்லாத சந்தோஷமா இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். எனவே அல்லாஹுடைய ரிதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொறுத்து இருக்கு பாத்தீங்களா, அது மகத்தானது. எனவே சஹாபாக்கள் ரலியல்லாஹு வரவும் சொல்லிட்டு இருக்குமா இல்லையா? எனவே அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவது என்பது மிக மிக முக்கியமானது. அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுத்து விட்டால் பெற்றுவிட்டால் கண்டிப்பா நமக்கு சொர்க்கம் உண்டு என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ரசூல் கட்டுப்பட்டு ஒரு வெற்றியை அடைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையில் சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கிரமிப்பு கேட்டுக்கொண்டு என்னோட துறையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஷேக் அப்துல் கலாம் மதனி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுபோன்று மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து அதன் அடிப்படையில் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை மீண்டும் மீண்டும் வழங்கி வருவானாக. இறுதியாக இந்த கூட்டத்திற்கு நன்றியுரை நிகழ்த்துவதற்காக வேண்டி கிளை பொருளாளர் விஜயபுரக்கான அவர்களை அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் குளச்சல் கிளையின் சார்பாக நெருங்கி வரும் மறுமை நாள் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த மார்க்க ஒழுக்க நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய கிருபையால் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்திய மௌலவி ஹாமித் குத்தோசி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சிறப்பான 2 தலைவர்களை உரையாற்றிய மாநில தலைவர் எஸ் அப்துல் காதர் மதனி அவர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர் ரஹ்மத்துல்லா குத்தோசி அவர்களுக்கும் எங்கள் கிளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று கேரளாவில் வந்து சிறப்பான முறையில் உரை நிகழ்த்திய பி.கே. சக்கரியா சலாஹி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற பொருளாதாரத்தை தந்தும் உடலாலும் உதவிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எதை நாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை வேண்டியவனாக இந்த நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.